வணக்கம்ங்க. நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் மட்டும்தாங்க இருக்குது. வேறு எங்கேயும் கிளைகள் இல்லைங்க. நம்ம ஆஃபீஸ் எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க, அஜய் கொங்கு மேட்ரிமோனி. இந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சுங்க 16 வருஷமாச்சுங்க. இந்த 16 வருஷ காலகட்டங்களில் அந்த முருகனர்லாம் நிறையா சுபகாரியங்கள் முடிஞ்சு எல்லாம் சுவிச்சமாக இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இது கொங்கு வெள்ளாளருக்குன்னே ஒரு அமைக்கப்பட்ட மேட்ரிமோனி எதுன்னு கேட்டிங்கன்னா, அஜய் கொங்கு மேட்ரிமோனிங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் இருக்கிறதுனாலங்க, நிறைய சுபகாரியங்கள் முடிகிறதுனாலங்க, எனக்கு எல்லாமே இந்த யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் ஜாதகம், ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சுட்றாங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுகளுக்கும் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இந்த நம்பர் 97 88 33 80 15. இந்த 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோட்டோட்டா அனுப்பிச்சி விட்டா நான் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு லிங்கும் கொடுத்துட்டேன். நீங்கள் வீட்டில் இருந்த மேனிக்கே பார்த்துக்கலாமுங்க. நீங்கள் எந்த மாதிரி கான்செப்டில் பார்க்குறீங்க, உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எந்த மாதிரி கான்செப்டில் பார்க்கல, அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம்லாம் நம்மள்ட்ட நிறைய கைவசம் இருக்குதுங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம். அதே மாதிரி பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகங்க. அதே மாதிரி டீச்சர் லைனில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகங்க. அதே மாதிரி ஆடிட்டர் ஜாதகங்க, போலீஸ் அதிகாரிகள் ஜாதகம். இந்த மாதிரி எந்தெந்த பொசிஷனில் எந்தெந்த கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்கக்கூடிய பசங்க ஜாதகம் அனைத்துமே நம்மள்ட்ட நிறையா வந்துட்டு இருக்குங்க. இப்போ குறிப்பாக இந்த ஒரு மாத செலவில் பார்த்தீங்கன்னா பசங்க ஜாதகம் நிறையா நம்மள்ட்ட வந்துருக்குங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அதே மாவட்டத்தில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க. இப்போ குறிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கீங்க, அங்கே நீங்கள் கோயம்புத்தூரில் தான் எடுத்து பார்ப்பீங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் ஸ்டேட் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி ஈரோடு மாவட்டம் இருப்பீங்க, ஈரோடு ஸ்டேட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி திருப்பூர் மாவட்டம்னா திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கலாம். அதே மாதிரி கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், இந்த மாதிரி எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்துக்கு சேர்ந்த மாதிரி நம்ம ஜாதகம் எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஜாதகம், வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஜாதகம், கவர்மெண்ட்டு ஜாதகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, போலீஸ் அதிகாரிகள் ஜாதகம், வக்கீல் ஜாதகம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பசங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாதகம் நிறையா நம்மள்ட்ட கைவசம் இருக்குது. அதே மாதிரி விஐபி அப்படின்னு எடுத்திங்கன்னா, விஐபிக்கு தகுந்த மாதிரி ஜாதகம்லாம் நம்மள்ட்ட நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க. நீங்கள் எந்த பொசிஷனில் உங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு வரன்னு பார்க்குறேன் அந்த பொசிஷன்லேயே நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரிப்பேரில் நமக்கு நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. டாக்டர் எம்பிபிஎஸ்ஸு, எம்டி, எம்எஸ் இந்த மாதிரி ஜாதகம்லாம் பிள்ளைய பசங்க ஜாதகம் நிறையா அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி வரன்னு பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட பொண்ணுக்கு ஜாதகம், பசங்க ஜாதகமுங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறையா நம்ம அக்ரிகல்ச்சரில் வேலை பார்க்கக்கூடிய பசங்க ஜாதகம்லாம் நம்மள்ட்ட நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான பசங்களாம் வந்துருக்காங்க. எல்லாமே வந்து ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பசங்க, சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பையனுங்க, ஆடிட்டர் வேலை பார்க்கக்கூடிய பசங்க, பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய பசங்க, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பசங்களாம் எல்லாம் சேலை நல்ல நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய பசங்க ஜாதகம் வந்துருக்கு. ஃபைனான்ஷியல் லைனில் வேலை பார்க்கக்கூடிய பசங்க ஜாதகமெல்லாம் நம்மள்ட்ட நிறையா வந்துருக்குதுங்க. விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கு நம்ம விவசாயம்னு அசால்ட்டாக நினைக்கலாங்க. அதில் மாதம் 2 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய விவசாயத்தை சேர்ந்தக்கூடிய நண்பர்களாக நமக்கு ஜாதகம் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்க்குறீங்கன்னா, நான் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோட்டோட்டா அனுப்பிச்சுடுங்க. அந்த முருகன் அருளாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு நல்ல வரன்கள் அமையிட்டு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. நீங்கள் நினச்ச மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு எந்த தமிழ்நாடு முழுவதும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுவதும் வெளி மாநிலங்கள், வெளிநாடு எல்லா ஏரியாவிலேருந்தும் எனக்கு ஜாதகம் வந்துட்டுருக்கேன். அதனால் உங்களுக்கு பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்க்குறீங்களா, எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் வெளிநாட்டு ஜாதகம் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்களோ உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு அந்த கான்செப்டை எடுத்துக்கலாம். அதனால் மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சுடுங்க. அதே மாதிரி எப்போ பேசுனா ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க, ஒரு பைக்கில் போனாலும் காரில் போனாலும் கொஞ்சம் மெதுவாக போங்க அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறாங்க. எந்த இடத்துல எப்படி வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு கடை பிடிச்சாலே எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுகள்லாம் நடக்காதுங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு 16 வயசு 18 வயசு தாங்க இருக்கேன், 100 கிலோ ஸ்பீடில் போயிட்டுருக்கானுங்க. ஒரு நல்லது கெட்டதாகி போச்சுன்னா யார் என்ன பண்ணுறது, நல்ல யோசனை நினைப்பாருங்க. அதனால் பெற்றோர்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கள். பைக்கில் வேணால் மெதுவாக போகணும், காரில் வேணால் மெதுவாக போகணும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா விலை மதிக்க முடியாத ஒரு உயிர் அப்படிங்கிறது மனிதன் உயிருங்க. அதே மாதிரி எல்லாமே ஒரு உயிர் தானுங்க. அது காக்காயாகட்டும், குருவியாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படணுங்க. அதே மாதிரி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா
அப்பா அம்மா வீட்டில் வச்சு சுதாரணமாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் நினச்ச காரியம் உங்கள் குலதெய்வத்தரலாலும் அந்த முருக கடவுளர்களாலும் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு மேலே நல்லா வரன்கள் அமையட்டும். அதேமாதிரி விவசாயம் செழிக்கட்டும், எல்லாம் செழிக்கட்டும் தான் என்னோடய வேண்டுகோளுங்க. எல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு வருஷத்துக்கு தான் என்னோட வேண்டுகோள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்குமேட்டுமணி ஒட்டஞ்சத்திரம். ஏதாவது தவறாக போயிடுச்சுன்னா மன்னிச்சுங்க. நல்லா பேசினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.